மத்திய அரசின் புதிய குற்றவியல் திருத்த சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சட்டங்களுக்கு ஆதரவாக பாஜக தரப்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். இரு தரப்புக்கும் இடையே இந்த தள்ளுமுள்ளுவானது எப்படி ஏற்பட்டது? முழு விவரங்கள் என்ன? மத்திய பாஜக அரசு, மத்திய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் முப்பெரும் சட்டங்கள் என்று இருக்கிறது. அந்த முப்பெரும் சட்டங்களில் திருத்தங்கள், பெயர் திருத்தங்கள், புதிய சட்டங்கள், புதிய பெயர்களில் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இவற்றை திரும்ப பெற கோரி மதுரை மாவட்ட வழக்கறிஞர், அதாவது மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பாக மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினர், மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளர் மோகன்குமார் தலைமையில் போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதற்கு போலீஸ் அனுமதி பெற்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் பிரதான வாயில், நுழைவு வாயில் முன்பாக பந்தலிட்டு அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்படி உண்ணாவிரத போராட்டம் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அதன் செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது நடைபெறும் பொழுது இந்த போராட்டத்தில் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அந்த நிலையில் அந்த வாயிலை தாண்டி நீதிமன்ற கட்டிடங்களுக்கு செல்லும் வழியில் அண்ணா சிலை முன்பாக பாஜக ஆதரவு வழக்கறிஞர்கள் இந்த சட்ட திருத்தங்களை இயற்றுவது மத்திய பாஜக அரசு. அந்த பாஜக ஆதரவு வழக்கறிஞர்கள் சிலர் திடீரென போலீஸ் அனுமதி பெறாமல் நீதிமன்ற வளாகத்தினுள் கோஷமிட்டார்கள். அதாவது அந்த சட்டங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு கொண்டு வரும் அந்த சட்டங்களுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் இவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கும் அவர்களுக்குமான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எந்த போராட்டமானாலும் அந்த அண்ணா சிலை முன்பாக நின்று கோஷமிட்டு விட்டு பிறகு போராட்டத்தை ஆரம்பிப்பது வழக்கம் மதுரை வழக்கறிஞர்கள். மதுரை நீதிமன்றம் முன்பு நடைபெறும் போராட்டத்திற்கு அதே போல இந்த போராட்டத்திற்கு அவர்கள் ஆரம்பமாகும் பொழுதே இந்த பிரச்சனை எழுந்ததால் ஒரு திடீர் பரபரப்பு ஏற்பட்டது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பாஜக ஆதரவு வழக்கறிஞர்களுக்கும் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினை சார்ந்தவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது கைகலப்பாகும் சூழ்நிலை வரை சென்றது. அது போக இப்பொழுது மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினர் அதன் செயலாளர் மோகன்குமார் தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். உடனடியாக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். போலீசார் குவிக்கப்பட்டவுடன் இரு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் இந்த போராட்டம் நடக்கும் பந்தலுக்கு பின்புறம் அவர்கள் கோஷமிட்டார்கள். அதன் பின்பு இவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்திய தண்டனை சட்டத்தில் சில பிரிவுகளில் சட்ட திருத்தங்கள், சட்டத்தின் பெயர் மாற்றம், அதுபோக முப்பெரும் சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நீதி பரிபாலனத்தின் முப்பெரும் சட்டங்களில் சட்ட திருத்தங்கள், சட்ட பெயர் மாற்றம் இவற்றையெல்லாம் எதிர்த்து மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினர் போராட்டத்திற்கும் பாஜக ஆதரவு வழக்கறிஞர்கள் அதை எதிர்த்து அந்த சட்ட திருத்தங்களுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இங்கு பரபரப்பு ஏற்பட்டு உடனடியாக போலீசார் குவிக்கப்பட்டு மீண்டும் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.